ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை யோவான் 19 அதிகாரம் 4 பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து, நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிலாத்துவுக்கு முன்பதாக விசாரணிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வேளையில் பிலாத்துவினாலே எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த அளவிற்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தராக இருந்தார், குற்றமற்றவராக இருந்தார். அவர் எந்த குற்றத்தையும் செய்யவில்லை என்பதை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த இடத்திலே அவர்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்துகிறதை பார்க்கிறோம். Dear children of God, we see Pilate brought Jesus out of the court and declaring that he did not find any fault upon our Lord Jesus Christ. Our Lord Jesus was innocent, but he was accused falsely for the mistakes that he had never done in his life. But he did not open his mouth. He kept quiet. He was so innocent. He was holy. He came to save the whole humanity from the clutches of sin, from the captivity of demonic forces. But he was crucified for no reason. உங்கள் வாழ்க்கையிலும் எந்த காரணமும் இல்லாமல் நீங்கள் குற்றவாளி கூண்டுக்குள்ளே நிறுத்தப்பட வேண்டியதான சூழ்நிலைகள் வரலாம். கவலைப்படாதிருங்கள். நீங்கள் நிரபராதி என்பதை கர்த்தர் நிரூபிப்பார். God will prove that you are an innocent person. You didn't do any mistake. You are innocent. God will prove it. But you are accused falsely because of jealousy. Because you are a child of God. Because you are so close to God. Because you do not mingle with those wicked people. Those who are not following God. You need to understand. Even they could do for Lord Jesus Christ, how much more they would do for you and me. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே அவர்கள் அதை செய்வார்களேயானால் எவ்வளவு அதிகமாக எனக்கும் உங்களுக்கும் செய்வார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே ஆச்சரியப்படாதிருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம் 11, 12 சொல்லும் பொழுது, என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், ஆனாலும் நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்களுடைய பலன் மிகுதியாக இருக்கும் என்று சொன்னார். Our Lord Jesus told in his Sermon on the Mount, be rejoice and be glad when you are accused for the sake of my name, because your portion in heaven is great. God is going to prepare you for heaven, not to live in this world and to go to hell, because you are a child of God, because you are accused falsely for the name of God. Be rejoice and be glad. God will bless you. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நாங்கள் அநியாயமாக துன்பப்படுத்தப்பட்டால், குற்றம் சாட்டப்பட்டால் நாங்கள் பாக்கியவான்கள், எங்களுடைய பலன் மிகுதியாக இருக்கும் என்று சொன்னீரே. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகளை நீர் உற்சாகப்படுத்தும். அநியாயமாய் குற்றம் சாட்டப்படும் பொழுது துன்மார்க்கரோடு இவர்கள் கை கோர்த்து நடவாதபடிக்கு, அவர்கள் உமக்காக வாழும்படிக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நீர் கூட இருந்து அவர்களை வழி நடத்தும், அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்.
பெரிய காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.